இந்த ஹேர் பேக்கை போட்டு நல்லா குளிச்சிங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு சின்ன சின்ன முடி வளர்கிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளடைவில் உங்களுக்கு கொட்டுற முடி 1-2 முடி கூட உங்களுக்கு கொட்டாமல் நல்லபடியாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். சாதம் வடித்த கஞ்சி, அதாவது நீங்கள் பானையில் சாதம் வடிப்பீங்கள்ல, சாதம் வடித்து அந்த கஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆடையெல்லாம் பதிஞ்சிருக்கும். இப்போ இந்த தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் எடுத்துகிட்டு உங்கள் தலைமுடி எவ்வளோ நீளம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நீளமாக இருக்குன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருக்குன்னா நீங்கள் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 1 ஸ்பூன் பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 1 ஸ்பூன் உளுந்து. பச்சைப்பயிரில் விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேரை திக்காக்கி கொடுக்கும். உளுந்து வந்து உங்களுக்கு இழந்த முடியை வளர செய்யும். அதுவும் இல்லாமல் ட்ரை ஹேரை வந்து நல்லா சாஃப்டாகும். வெந்தயத்தில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பொடுகு இல்லாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல முடி வளர்ச்சி தூண்டக்கூடிய சக்தி வெந்தயத்தில் இருக்குது. சாதம் வடித்த கஞ்சியை சேர்க்கும் போது நமக்கு வந்து முடி வளர்ச்சி பண்ணுறதுக்கு அந்த ஸ்கேல்பில் வந்து நல்லா தூண்டும் நமக்கு. அப்புறம் ஷைனாகவும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்க உதவும். அப்புறம் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஓட்ஸில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஓட்ஸ் சேர்க்கறதுனால ஸ்பிட்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். நல்லா முடி வந்து மாய்ஸ்சரைசராக இருக்கும். இப்போ இதெல்லாமே கலந்துக்கலாம். ஓட்ஸ் வந்து உங்கள் தலைமுடிக்கு தகுந்தாப்பில் ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோன்னா அரிசி வடித்த கஞ்சி, வெந்தயம், பச்சைப்பயிறு, உளுந்து, ஓட்ஸ் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்து நல்லா இந்த அரிசி வடித்த கஞ்சியில் அந்த பயிர் எல்லாமே நல்லா சாஃப்டாக ஆகும். அதுக்கப்புறம் சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சிட்டு தலைமுடியில் நீங்கள் ஸ்கால்பில் இருந்து முடியோட மேல் பகுதி, முடியோட கீழ் நுனி பகுதி வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம தலைமுடியிலையும் ஸ்கால்ப்லையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி லைட்டாக நம்மளோட நுனி விரல் இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணி ஒரு 1 ஹவர் to 1.5 மணி நேரம் நல்லா வந்து முடியில் நல்லா அந்த சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் தலைமுடியை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மைல்டான ஷாம்புலாம் சீவக்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ரிசல்ட் அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.